வணக்கம். இது சுட்டுவிரல் செய்திகள். இலங்கைக்கு கரம் கொடுத்த அமெரிக்கா, வலுப்படுத்தப்பட்ட இரு நாடுகளுக்கிடையிலான உறவு. குடும்பங்களுக்கும் காப்புறுதி கேட்கும் எம்பிக்கள். ராணுவ சேவையிலிருந்து தப்பி சென்றுள்ள 8000 வீரர்கள், வெளியான தகவல். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் உயர் தொழில்நுட்ப ஸ்கேனிங் இயந்திரங்கள் கையளிப்பு. மருதாணியில் சிக்கிய பயங்கர ஆயுதங்கள். போருக்கு தயாராகுங்கள், வடகொரிய அதிபரின் அறிவிப்பால் பரபரப்பு. அமெரிக்காவின் முழுமையான ஆதரவானது இலங்கையின் இறைமை மற்றும் பாதுகாப்பிற்கு கிடைக்கும் என ஐக்கிய அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜேக் சலிவன் உறுதியளித்துள்ளார். தேசிய பாதுகாப்பு தொடர்பான அதிபரின் சிரேஷ்ட ஆலோசகர் சாகல ரத்நாயக்கவுடன் நேற்று நடந்த தொலைபேசி கலந்துரையாடலின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கு இடையிலான இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்தும் நோக்கில் பல முக்கிய விடயங்கள் இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது தொடர்பாக மேலும் தெரிய வருகையில் விரைவான பொருளாதார முன்னேற்றத்தை அடைவதற்கான இலங்கையின் தொடர்ச்சியான முயற்சிகளை தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜேக் சலிவன் பாராட்டியுள்ளார். அத்தோடு சர்வதேச நாணய நிதியத்துடனான வேலை திட்டத்தின் மூலம் சுட்டிக்காட்டப்பட்ட பொது நிதி, பணம் மற்றும் நிர்வாகம் ஆகிய துறைகளில் சீர்திருத்தங்களை மேற்கொள்வதன் முக்கியத்துவத்தையும் அவர் வலியுறுத்தியுள்ளார். பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமது குடும்ப உறுப்பினர்களுக்கும் காப்புறுதி தொகையை வழங்குமாறு நாடாளுமன்ற தலைவரிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். தற்போது வரை எம்பிக்கள் மட்டுமே காப்பீட்டுத் தொகையை பெற்று வருவதோடு ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் ஆண்டு காப்பீட்டுத் தொகையின் மதிப்பு 10 லட்சம் ரூபாய் என தெரிவிக்கப்படுகிறது. தங்களது சம்பளத்திலிருந்து சில தொகையை பிடித்தம் செய்து தங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கும் காப்பீட்டுத் தொகை வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. 2023 ஆண்டின் தொடக்கத்திலிருந்து 2024 ஆண்டு வரை ஆயுதப்படையில் 197 அதிகாரிகள் உட்பட சுமார் 8000 பேர் ராணுவ சேவையிலிருந்து தப்பி சென்றுள்ளதாக தெரியவந்துள்ளது. அதன்படி மார்ச் மாதத்தில் மட்டும் ஆயுதப்படைகளின் 9 அதிகாரிகளுடன் 442 பேர் ஆயுதப்படையை விட்டு வெளியேறியுள்ளனர். மேலும் கடந்த ஜனவரி 1ஆம் தேதி முதல் ராணுவ சேவையை விட்டு வெளியேறியவர்களில் 137 ராணுவ அதிகாரிகளும் 18 கடற்படை அதிகாரிகளும் 19 விமானப்படை அதிகாரிகளும் அடங்குவதாக தெரிய வந்துள்ளது. இவர்களில் பெரும்பாலானோர் பொருளாதார பிரச்சினைகள் மற்றும் நிர்வாக பிரச்சினைகள் காரணமாக ராணுவத்தை விட்டு விலகியுள்ளமை தெரிய வந்துள்ளது. கட்டுநாயக்க விமான நிலையம் மற்றும் கொழும்பு துறைமுகத்தில் செயற்படுவதற்காக 8.4 மில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான உயர் தொழில்நுட்ப ஸ்கேனிங் இயந்திரங்கள் ஜப்பானிய அரசாங்கத்தினால் கையகப்படுத்தப்பட்டுள்ளன. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் இலங்கைக்கான ஜப்பானிய தூதுவர் அவர்கள் முதல் தொகுதி உபகரணங்களை துறைமுகங்கள், கப்பல் போக்குவரத்து மற்றும் விமான போக்குவரத்து அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வாவிடம் கையளித்துள்ளார். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் இலங்கைக்கான ஜப்பானிய தூதுவர் அவர்கள் முதல் தொகுதி உபகரணங்களை துறைமுகங்கள், கப்பல் போக்குவரத்து மற்றும் விமான போக்குவரத்து அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வாவிடம் கையளித்துள்ளார். இந்த ஸ்கேனிங் இயந்திரங்கள் மூலம் பொது சுகாதாரத்திற்கு கேடு விளைவிக்கும் தொற்று நோய்கள், தொற்றா நோய்கள் போன்ற நோய்கள் கண்காணிக்கப்பட உள்ளன. அத்துடன் இடம்பெயர்வுக்கான சர்வதேச அமைப்பு செயல்படுத்தியுள்ள இந்த திட்டத்தின் கீழ் நோய்களை கண்டறியும் ஸ்கேனர்கள், முழு உடல் ஸ்கேனர்கள், வெளிநாட்டு கடவுச்சீட்டுக்கான ஸ்கேனர்கள் மற்றும் பயோமெட்ரிக் அணுகல் கட்டுப்பாட்டு அமைப்பு ஆகியவை வழங்கப்பட்டுள்ளன. இது தவிர கட்டுநாயக்க விமான நிலையத்தில் 150 அலகுகளை கொண்ட ஸ்மார்ட் மலசலக்கூட அமைப்பையும் இந்த திட்டம் நிறுவவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மருதானை லொக்கேட் லேன் பகுதியில் உள்ள வீடொன்றிலிருந்து T56 ரக துப்பாக்கி மற்றும் 14 தோட்டாக்கள் அடங்கிய மகசீன் உள்ளிட்ட ஆயுதங்களுடன் 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். 2 ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல்களுக்கு இடையே ஏற்பட்ட மோதலின் காரணமாக எதிராளி குழுக்களை சேர்ந்தவர்களை கொல்ல ஆயுதங்கள் இந்த இடத்தில் மறைத்து வைக்கப்பட்டிருந்ததாக புலனாய்வு தகவல்கள் தெரிவிக்கின்றன. யுக்திய நடவடிக்கையுடன் இணைந்து விசேட அதிரடிப்படையின் புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் நேற்று மருதானை லொக்கேட் லேன் பிரதேசத்தில் உள்ள ஸ்ரீ போதிராஜா ராமய விகாரைக்கு பின்புறம் உள்ள வீடொன்றில் சோதனை நடத்தினர். அங்கு வீட்டின் மேற்கூரையின் பின்பகுதியில் உள்ள பயணப்பையில் வைக்கப்பட்டிருந்த T56 ரக தானியங்கி துப்பாக்கி, 14 தோட்டாக்கள் கொண்ட மெகசின், வாள், கத்தி உள்ளிட்ட கூறிய ஆயுதங்களுடன் 3 கைது செய்யப்பட்டனர். சந்தேக நபர்கள் மருதானை பிரதேசத்தில் வசிக்கும் 18, 34 மற்றும் 47 வயதுடையவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மருதானை லொக்கேட் லேன் மற்றும் வாழைத்தோட்டம் பிரதேசத்தில் 2
ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல்களுக்கு இடையில் ஏற்பட்ட மோதலின் காரணமாக எதிரணியினரை கொல்வதற்காக குறித்த ஆயுதங்கள் இந்த இடத்தில் மறைத்து வைக்கப்பட்டிருந்ததாக புலனாய்வு தகவல்கள் மூலம் தெரியவந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சந்தேக நபர்கள் மேலதிக விசாரணைகளுக்காக மருதானி போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். போருக்கு தயாராகுமாறு வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் தெரிவித்துள்ளமை கொரிய தீபகற்பத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் இந்த அறிவிப்பை இன்று தெரிவித்ததாக அந்த நாட்டின் அதிகாரப்பூர்வ செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. வடகொரியாவின் ராணுவ பல்கலைக்கழகத்தை அதிபர் கிம் ஜாங் உன் ஆய்வு செய்த நிலையில் வடகொரியாவை சுற்றி நிலைத்தன்மையற்ற அரசியல் சூழல் உள்ளதால் கடந்த காலத்தை காட்டிலும் இப்போது போருக்கு ஆயத்தமாக வேண்டியிருப்பதாக அவர் கூறியுள்ளார். அமெரிக்காவும் தென்கொரியாவும் ராணுவ பயிற்சிகளை அதிகளவில் மேற்கொள்வதை குற்றம் சாட்டியுள்ள வடகொரியா இதன் காரணமாக கொரிய தீபகற்பத்தில் போர் பதற்றம் அதிகரித்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளது. போருக்கு தயாராகும் முன்னேற்பாடாக வடகொரியா ஏவுகணைகள் பரிசோதனைகளை அதிக அளவில் நடத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன.